வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டேப் ரெக்கார்டர் சர்வீஸில் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். சில ஸ்பேஸ் வந்து புதுசாக கிடைக்குது, சில ஸ்பேஸ் வந்து நம்ம அடுத்த செட்லேருந்து கலத்தி போடலாம். ஆனால் சில ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட்லேருந்து கூட கலத்தி போட முடியாது. அந்த மாதிரி ஸ்பேர்ஸை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் செட்டு, நேஷனல் பேனசானிக்கில் ஒரு சூப்பர் செட்டு, நல்ல குவாலிட்டியான ஒரு செட்டு. இதில் உள்ள சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் பண்ணியாச்சு. நான் வந்து வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா ஸோ எது பண்ண முடியாதோ அதை பண்ணுறது தான் நான் மோஸ்ட்லி வீடியோ போடுவேன். ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவலைசர், 4 பேண்ட் ஈக்குவலைசர். ஸோ இதில் பாருங்கள் 2 நாபு தான் இருக்குது. இங்கே 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுது. ஸோ இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், இதையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இது பிரேக் ஆகிருக்கிறதுனால இன்னொரு செட்லேருந்து கலத்தி போடவும் முடியாது, புதுசு கிடைக்கவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை எப்படி சர்வீஸ் பண்ணலாம் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டோட குவாலிட்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் லைனிங்கில் கொடுத்துருக்குறேன், ஒரு பாட்டு போடுறேன் பாருங்கள். சூப்பர் குவாலிட்டினா சூப்பர் குவாலிட்டி, அருமையான குவாலிட்டி. பேஸும் சரி, ட்ரபிளும் சரி, சூப்பராக இருக்கு. ஆனால் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு ஐடியா தரேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2ம் லென்த்து கூடுதலாக இருக்குது, இந்த 2 வந்து பிரேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி பேட்ரி கிளிப்பு, இது பார்த்தீங்கன்னா இந்த 7 amps யூபிஎஸ் பேட்டரியில் போடக்கூடிய கிளிப்பு, இந்த மாதிரி கிளிப்பு வந்து கடையில் கிடைக்குது. நோஸ் பிளேயர் எடுத்து இந்த மாதிரி இதை நம்ம நவுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல என்ன விட்த் இருக்கோ அதே விட்த்துக்கு இதை நம்ம மடக்கிக்கணும். இது வந்து கரெக்டாக இதில் போகும், நம்ம எந்த இடத்துல வேணாலும் இது. ஏன்னா இந்த பேட்டரி கிளிப்பில் என்ன சைஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். நமக்கு 2 இடம் தேவை, 2 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது போட்டு ஃபினிஷ் பண்ண பிறகு எது பிரேக் ஆனது எது நல்லதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லா லென்த் வந்து ஈக்குவல் ஆகிட்டு அந்த அங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதுலையும் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை மாட்டுறேன் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ யாருமே கண்டுபிடிக்க முடியாது, எந்த இடத்துல பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த பாட்டை போட்டு காமிக்கிற மாதிரி நம்ம ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள், எந்த வித்தியாசமும் இருக்காது. இது வந்து நம்ம இந்த கண்ட்ரோலை மாற்றணும்னா போர்டில் இருந்து அந்த கண்ட்ரோலை கலத்தி எடுக்கணும். இன்னொரு கண்ட்ரோல் பழைய செட்டில் இதே மாதிரி கண்ட்ரோல் எடுத்து போடுறதெல்லாம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்க. சூப்பர் பாட்டு, லேட்டஸ்ட் பாட்டு, காப்பி ரைட் வரும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் கடையில் கிடைக்காது, நம்ம எடுத்தும் போட முடியாது. ஆனால் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளிப்பை பயன்படுத்தி நம்ம அது எப்படி அது என்ன வேலை செய்தோ அதை கரெக்டாக நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி இது மட்டும் இல்லை, நிறைய பண்ணலாம். வால்யூம் கண்ட்ரோல்ஸு, ஸோ எல்லாமே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம நினச்சா பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்